வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு மாமுனிவர் ஒரு கிராமத்துக்கு போனாருங்களாம். அந்த கிராமத்துல இருந்த பெரிய பணக்காரர் அவர்கிட்ட போய் அவருக்கு மரியாதை செஞ்சு தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சாருங்களாம். முனிவரும் அதற்கு ஏத்தபாடு அவர் வீட்டுக்கு போனாருங்களாம். அவர் வீட்டுல எல்லா சாப்பாடும் பரிமாறினாருங்களாம். விருந்து பிரமாதமா இருந்துச்சாம். முனிவரும் அருமையா சாப்பிட்டாருங்களாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பணக்காரர் முனிவர்கிட்ட எங்களை நல்லா வாழ்த்திட்டு போங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த முனிவர், நீ முதல் சாகணும், அடுத்தது உன்னுடைய மகன் சாகணும், அடுத்தது உன்னுடைய பேர குழந்தை சாகணும்னு வாழ்த்துனாருங்களாம். இதை கேட்டு அந்த பணக்காரர் பயந்துட்டாருங்களாம். உங்களை வாழ்த்த கூப்பிட்டா சபிக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டாருங்களாம். நான் சரியாதான்ப்பா சொல்லியிருக்கிறேன். இப்போ நீ இறந்தாலோ உன் காலத்துக்கு அப்புறமா உன்னுடைய மகன் இறந்து சில காலங்களுக்கு அப்புறமா உன்னுடைய பேரன் இறந்தா அந்த சோகம் கொஞ்ச நாளைக்கு தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் சந்தோஷம் வரும். இதுவே உன்னுடைய பேரன் முதல் இறந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் உன்னுடைய மகன் இறந்துட்டு கடைசியா நீ இறந்தினா அந்த வீடே சோகக்காடா ஆயிடும்பா. அதனாலதான் நான் இப்படி சொன்னேன்னு சொன்னார். எனக்கு உங்க எல்லாருக்கும் இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.